ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒன் பாட் சென்னா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் எப்படி செய்கிறதுன்றதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அசத்துங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 8 ஹவர்ஸுக்கு முன்னாடியே வந்து இந்த சென்னாவை வந்து நீங்கள் ஊற போட்டுருங்க. அப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சென்னாவை மட்டும் நம்ம குக்கரில் போட்டுடலாம். அப்புறம் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு விசில் விட்டால் போதும். நீங்கள் வந்து 2-3 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் போதும். அப்புறம் எந்த பாட்டில் வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 5 கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருப்பு ஏலக்காய் 1, 4 கிரீன் ஏலக்காய், அப்புறம் ஒரு ஸ்மால் பட்டை, அப்புறம் கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்பாசி, அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து உரப்புக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 குட்டி தக்காளியாக இருக்கணும். அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வேக வச்ச சென்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலாவில் வந்து எல்லா சென்னாவும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். சென்னாவை வந்து குக் பண்ண வாட்டரை வந்து அப்படியே வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு 1 கப் வந்து நம்ம சென்னாவை குக் பண்ண வாட்டர் அது சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் 2 கப் வந்து நம்ம நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். 2 கப் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து 3 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப கரெக்டான பெர்ஃபெக்டான ரேஷியோவாக இருந்துச்சு. இப்போ வந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் அரிசியை ஊற வச்சுட்டேன். இப்போ அதையே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வந்து அரிசியை குக் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். லைட்டாக இந்த மாதிரி தெரியணும். இப்போ வந்து நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமனை வந்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன லெமனாக இருக்கணும். இப்போ அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம தம் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபாயில் கவரை வந்து பேனை சுற்றி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நல்லா சிம்மில் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க. நல்லா மூடி போட்டுக்கோங்க. இதுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். நல்லா எல்லா சைடும் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து மூடி போட்டுடலாம். நல்லா சிம்மில் வந்து 10 மினிட்ஸ் கரெக்டாக வச்சா போதும். அப்புறம் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். குக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே 15 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான சென்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்து பிரியாணியை வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், அரிசி சூப்பராக நல்லா பெருசு பெருசாக கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்கள் பிரியாணியும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 1 பாட் சென்னா பிரியாணி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். பாய்.